கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆவிக்குரிய ரீதியில் காரியங்களை ஆராய்ந்து நிதானிக்கிறத குறித்து பார்க்க போகிறோம். நான் யோசித்துட்டு இருந்தது வந்து நிக்கோதேமு என்கிற ஒரு நபர், யோவான் 3ல் இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்ட ஒரு நபர். அதுக்கப்புறம் அந்த சமாரிய ஸ்திரீ யோவான் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்ட ஒரு நபர். இந்த ரெண்டு நபர்களுக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருந்தது. அவங்க வந்து ஆவிக்குரிய ரீதியில் ஒரு சில காரியங்களை ஆராய்ந்து நிதானிக்க முடியாமல் போச்சு. நீ மறுபடியும் பிறந்து ஆக வேண்டும் அப்படின்னு நிக்கோதேமு கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, எப்படி என்னுடைய தாயின் கருவறையில் நான் மறுபடியும் போயிட்டு வெளியில் வர முடியும்? ஆவிக்குரிய முறையில் அவனால் ஆராய்ந்து நிதானிக்க முடியல. ஸோ இந்த ஸ்திரீ கிட்ட வந்து கர்த்தர் பேசும் பொழுது, ஜீவ தண்ணீர் என்னிடம் இருக்கிறது, அது உன்னில் ஊற்றாக மாறும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஸ்திரீ என்ன யோசித்துக்கிட்டு இருந்தாருன்னா, கிணறு ரொம்ப ஆழமாக இருக்கிறது, உங்களுடைய கையில் வந்து வாள் எதுவும் இல்லை, ரைட்? ஆவிக்குரிய முறையில் அவளால் ஆராய்ந்து நிதானிக்க முடியல. ஸோ நம்மளும் அநேக காரியங்களில் ஒரு எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுதோ, இல்லை ஒரு அவிசுவாசமான இடங்களில் நிற்கும் பொழுதோ காரியங்களை வந்து நம்ம ஆவிக்குரிய முறையில் ஆராய்ந்து நிதானிக்கிறது இல்லை. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் எழுதுறாரு, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ரைட்? இது வந்து அவிசுவாசியை பற்றி பேசுது. நம்ம ஜென்ம சுபாவமான முறையில் ஒரு விசுவாசியாக இருந்து யோசிச்சோன்னா ஆவிக்குரிய விஷயங்களை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத மாதிரி இருக்கும். எப்படி நிக்கோதேமு இருந்தானோ அல்லது இந்த ஸ்திரீ இருந்தாலோ அது போல அவைகள் அவனுக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றும். அதுக்கப்புறம் பவுல் என்ன சொல்றான் பாருங்க, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் அவைகள் அறியப்படாமல் போகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில். எலிசா வந்து சீரியா நாட்டு படை வீரர்களால் சூழப்பட்டான். அவனுடைய வீடு சுற்றிலும் முற்றுகை இடப்பட்டது. ஸோ அந்த வீட்டில் இருந்தது வந்து எலிசாவும் எலிசாவினுடைய ஊழியக்காரனும். ஸோ காலையில் எழுந்து அந்த ஊழியக்காரன் வெளியில் வரும் பொழுது சுற்றி நிற்கிற படை வீரர்களை பார்த்தவொன்னே பயந்து எலிசா கிட்ட, நம்ம முடிஞ்சு போச்சு நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அநேகர்கள் எதிரிகளை காட்டிலும் அப்படின்னோன்னு அவனால் பார்க்க முடியல. இது வந்து ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ எலிசா வந்து ஒரு விண்ணப்பம் பண்ணுறாரு. 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ரைட்? ஸோ சம்டைம்ஸ் நம்ம 2D ரெல்மில் அல்லது நமக்கு கண்களுக்கு தெரிய விஷயங்களை பார்த்தோன்னு பட்டவர்களாக இருப்போம். ஸோ இதே ப்ரேயர் தான் வந்து ஒரு சபைக்கு வந்து பவுலானவன் ஜெபித்தான். அது வந்து எபேசிய சபைக்கு 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து அவன் எது காரியங்களை குறித்து ஜெபிக்கிறான் அப்படின்னு பாருங்க. அவர் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று நமக்கு அறிய வேண்டும் அப்படின்றாரு. ஸோ 2வது பாருங்க, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிய வேண்டும். அதாவது சக விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய சக விசுவாசிகளிடம் இருக்கக்கூடிய சுதந்திரத்தின் மகிமை. ரைட்? ஸோ ஒவ்வொரு நபரும் நமக்கு கர்த்தருடைய ஊழியத்தை கொண்டு ஊழியம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார். அந்த மகிமையினுடைய சுதந்திரத்தினுடைய மகிமை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறான். 3வது, நம்மை தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அவர் காண்பிக்கக்கூடிய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சுருக்கமா இந்த 3 வசனத்துல என்னென்ன ஜெபிச்சார்னா, நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாய் இருக்கக்கூடிய நம்பிக்கை,
2வது சக விசுவாசிகளிடம் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தின் மகிமை. 3வது உயிர்த்தெழுதலின் வல்லமையின் படி நம்மிலே கிரியை செய்யும் பொழுது அந்த வல்லமையை நாம் உணர்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுலானவன் ஜெபிக்கிறான். ஸோ நம்ம ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அநேக விஷயங்களை ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் அதைப்படி பார்க்கும் பொழுதுதான் எலிசாவினுடைய ஊழியக்காரனை போல ஒரு ஆவியில் அமைதலுக்கு நாம் எடுத்து செல்லப்பட முடியும். இல்லைன்னா ரொம்ப தடுமாற்றங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிவோஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.